சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. இன்றைக்கி செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்பு நூடுல்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். மில்லட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ஹோம்மேடில் உள்ளது தான். இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். அது நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இது வந்து 400 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ மில்லட் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்ல அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடேறினதும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. நூடுல்ஸ்க்கு தேவையான அளவு நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். எல்லாமே நல்லா கரையட்டும். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவு பப்பல்ஸ் வந்துருச்சு. இந்த டயத்தில் தான் நம்ம வந்து அந்த மேகியை சேர்க்கணும். ஏன்னா முன்கூட்டியே சேர்த்துட்டோம் அப்படின்னா, தண்ணி நல்லா கொதிக்காமல் இருக்கும்போது சேர்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி கொலன்னு ஆகிடும். அதனால் தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு, அதாவது பப்பல்ஸ் வந்த பிறகு நம்ம அதை சேர்த்துக்குவோம். ஒரு 5 நிமிஷம் இது போல் நம்ம வேக விட்டோம் அப்படின்னா நல்லா பாருங்கள், சூப்பராக பொதுன்னு நமக்கு வேக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எண்ணெயும் உப்பும் போட்டுட்டோம் அப்படின்னாலே இந்த மாதிரி நமக்கு பொழுப்பு கிடச்சிரும். இப்போ நம்ம இதை ஒரு வடித்தட்டில் மாற்றிட்டு உடனே வந்து பச்சை தண்ணி ஊற்றி நல்லா இதை ஆற வச்சிடணும். அப்படியே சூட்டோடு வச்சோம் அப்படின்னா இது குழஞ்சி போயிடும். உடனே நம்ம பச்சை தண்ணி ஊற்றி ஆற வச்சிடலாம். இப்போது நூடுல்ஸ் நல்லா தண்ணி வடிய வச்சாச்சு. பச்சை தண்ணியில் கலந்துட்டு இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். ஒரு 5 வெள்ளைப்பூண்டு இந்த மாதிரி சின்ன சைஸாக கட் பண்ணிவிட்டு முதல்ல சேர்த்துக்குவோம். பூண்டு நமக்கு ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. 2 வெங்காயம் நீல சைஸாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் காய்கறியெல்லாம் ரொம்பவும் வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு லேசாக நமக்கு வதக்கினாலே போதும். எனக்கு இப்போ கேப்சிகம் கிடைக்கல, அதனால் நான் காய்கறி மட்டும்தான் சேர்த்து செய்கிறேன். கேப்சிகம் இருந்தால் கேப்சிகம் போட்டுக்கலாம், பட்டாணி போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிறுதானியம் தானே, அதை எப்படி செஞ்சால் நல்லா இருக்குமா அப்படின்லாம் யோசிக்க வேணாம். சிறுதானியத்திலேயே வரகு, தெனை, கம்பு எல்லாத்துலேயுமே வந்து நூடுல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம செய்கிற மெத்தடில் தான் குழந்தைங்க சாப்பிட்றது இருக்குது. இப்போ நம்ம அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிராமத்தில் சாப்பிட்டோம். இப்போ செஞ்சு கொடுக்கும்போது பசங்களுக்கு இந்த மாதிரி நூடுல்ஸாவோ ஏதோ வேறு மாதிரி மெத்தடாவோ செஞ்சு கொடுத்தா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. நம்ம என்னென்னு சொன்னால் கூட அவங்களுக்கு புரியாது. இப்போது வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ நம்ம காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். 400 கிராம் அளவுக்கு நான் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 150 கிராம் அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேன், 150 கிராம் அளவுக்கு பீன்ஸ் எடுத்திருக்கேன். ஆனால் முட்டைக்கோஸ் மட்டும் வந்து கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன். எப்படின்னா 200 கிராம் அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்ருங்க. அதாவது காய்கறி வந்து ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு நார்மலாக நமக்கு வெந்தால் போதும். அதுபோல் எல்லாத்தையும் ஒன்றா பரட்டி விட்டு நல்லா முதல்ல வதக்கி விட்ருங்க. ஒரு 2 நிமிஷம் எல்லா காயும் போட்டு தனித்தனியாக வதக்கணுன்னா ஒவ்வொரு நிமிஷம் மெத்தட் வரும். இப்போ நம்ம மொத்தமாக சேர்த்து செய்யும்போது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா காய்கறியை அப்படியே கிளறி விட்டுறலாம். சேர்த்து நூடுல்ஸுக்கு நம்ம உப்பு போட்டு தான் செஞ்சு வச்சுருக்கோம், வேக வச்சு வச்சுருக்கோம். இப்போ காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே காய்கறி நமக்கு வதங்கிடும். காய்கறி ஓரளவு நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கிராம் ஃப்ளார் சேர்த்துக்கிறேன். அதாவது வரமிளகா உடச்சி எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அது சேர்த்துக்கிறேன். நான் ரெட் சில்லி ஜாஸ் சேர்க்கலை. 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ ஜாஸ் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். இது வந்து டேஸ்ட்டுக்காக தான் நம்ம சேர்த்துருக்கோம். அப்படி இல்லை அப்படின்னா அதுலேயே நமக்கு ஒரு மசாலா பொடியும் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் நீங்கள் போட்டு கூட செய்யலாம். இது எல்லாத்தையும் முதல்ல நல்லா கிளறி விட்டுருங்க. அடுப்பை கொஞ்சம் கூடவே வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அவங்க கொடுத்துருக்குற மசாலாவையும் இதில் போட்டுட்டு சேர்த்து கிளறிக்கலாம். அந்த மாதிரி சிறுதானியங்கள் கிடைக்கிற இடத்துலையே அந்த பாக்கெட்டுக்குள்ளேயே நமக்கு மசாலா பொடிகளும் வச்சுருப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் தனியாகவே நூடுல்ஸுக்கு சேர்க்குற பொடி இருக்குது, அது கூட வாங்கி சேர்க்கலாம். இது சேர்த்தோன்னா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும், அதனால தான் நான் இதை சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி பாக்கெட்டில் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை அப்படியே பொடி அதில் சேர்த்து கிளறி விட்டுருவோம்.
அந்த மசாலாவை நம்ம சேர்த்த மொத்தமாக கிளறி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே கிளறி விட்டுருங்க. பாருங்கள், காய்கறி எவ்வளவு போட்டிருந்தோம் அவ்வளவுமே குறைஞ்சி நமக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே கிளறி விட்டுட்டு நூடுல்ஸை சேர்த்து கிளறிட்டோன்னா அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சிச்சு. நல்லா 2 நிமிஷம் கிளறி விட்டாச்சு. இப்போ நான் அந்த மில்லட் நூடுல்ஸை நான் அதில் சேர்த்துக்கிறேன். நல்லா பொழுப்பாக சூப்பராகவே நமக்கு கிடச்சிருக்கு. இதை மொத்தமாக நம்ம காயோடு சேர்த்து அப்படியே கிளறி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. பாருங்கள், நூடுல்ஸ் வந்து நமக்கு கம்பு நூடுல்ஸ்னு நம்ம சொன்னால் தான் தெரியும், அந்தளவுக்கு இது நல்லா சூப்பராக நமக்கு கிடச்சிருக்கு. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம கிளறி விட்டுறலாம். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விட்டாச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக ரொம்ப உதிரியாக நமக்கு நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. மில்லட் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நம்ம கொத்தமல்லி தூவிட்டு சாப்பிட பரிமாறிக்கலாங்க. ரொம்ப சுவையான சிறுதானிய நூடுல்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா பொழுப்பாக இருக்குது. இப்போ இதை சாப்பிட பரிமாறிக்குவோம். ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிருச்சுங்க மில்லட் நூடுல்ஸ். சூப்பரான டேஸ்ட்டு. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணின கம்பு நூடுல்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.